रामो राजमणिः सदा विजयते रामं रमेशं भजे रामेणाभीहता நிஷாச்சரச்சமூக ராமாய தஸ்மை நமஹ. ராஜாக்களிலேயே மணி போல திகழும் ராமனுக்கு எப்போதும் வெற்றிதான். அந்த ராமனை, சீத்தையின் நாயகனை துதிக்கிறேன். ராட்சச சேனைகளை அழித்த அந்த ராமனை வணங்குகிறேன். எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட அன்பான வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். போன அத்தியாயத்துல தன்னோட பெரும் படையோட சித்திரக்கூடத்துக்கு வந்து சேர்ந்த பரதன் ராமரை சந்திக்கிறதுக்காக நடந்து வந்துட்டு இருந்தத பார்த்தோம் இல்லையா? சித்திரக்கூடத்துல ராமரோட வாழ்க்கை தம்பியோடையும் மனைவியோடையும் ஆனந்தமா போயிட்டு இருக்கு. பரதன் வர சமயத்துல ராமர் சீத்தை கிட்ட சித்திரக்கூட மலைப்பகுதியோட அழக பத்தி தான் பேசிட்டு இருந்தாரு. சீதா, இந்த மலைகள் தான் எவ்வளவு அழகா பல வண்ணங்கள்ல ஜொலிக்குது. எத்தனை எத்தனை விதமான மரங்கள், பூச்செடிகள். இந்த மந்தாகினி நதியோட அழக நாள் முழுக்க பார்த்துக்கிட்டு இருக்கலாம். எத்தனை விதவிதமான மிருகங்கள் சுதந்திரமா இங்க உலாத்திக்கிட்டு இருக்கு. யானை கூட்டங்கள், காட்டெருமை கூட்டங்கள், மான்கள், புலிகள், சிங்கங்கள், விதம் விதமான பறவைகள். அடடா, இயற்கை தான் எத்தனை அழகு இங்க. உனக்கும் இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா சீதா? பார்க்க போனா எனக்கு அயோத்தியை விட இந்த சித்திரக்கூடம் தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இங்க ஒரு கவலையும் இல்ல, ஒரு பிரச்சனையும் இல்ல, யார பிரிஞ்ச துக்கமும் எனக்கு இப்போ இல்லவே இல்ல அப்படின்னெல்லாம் அவர் பேசிட்டு இருந்தாரு. அப்போ திடீர்னு அவர் கவனம் வடதிசைய நோக்கி போனப்போ அங்க தூரத்துல காட்டுல ஒரு பெரிய புழுதி படலம் மேல எழும்புறது தெரிஞ்சுது. அங்கிருந்து ஏதேதோ சப்தங்கள் பலமா வரது கேட்டுது. காட்டு மிருகங்கள் பலவும் அங்கிருந்து மிரண்டுகிட்டு கண்ணா பின்னான்னு எல்லா திசைகள்லையும் ஓடுறது தெரிஞ்சது. லக்ஷ்மணா, அங்க என்னவோ விபரீதமா நடக்குதே, என்னன்னு பாரு அப்படின்னாரு ராமர். உடனே லக்ஷ்மணன் பக்கத்துல இருந்த ஒரு உயரமான மரத்துல ஏறி அதோட உச்சிக்கிளையிலிருந்து பார்த்தப்போ அங்க ஏராளமான யானைகளும் குதிரைகளும் தேர்களும் ஆயுதம் தாங்கிய படை வீரர்களும் வரது தெரிஞ்சுது. தேர்கள்ல இருந்த கொடிகள்ல மாதுளை மரச்சின்னம் இருக்கிறத கவனிச்சு திடுக்கிட்டு போனான். அது கோசல நாட்டோட அடையாள சின்னம். மட மடன்னு மரத்துல இருந்து இறங்கி ராமர்கிட்ட ஓடி வந்த லக்ஷ்மணன் பரபரப்போட, அண்ணா, அங்க ஒரு பெரிய 4 வகை படை வந்துட்டு இருக்கு. அது நம்ம அயோத்தியிலிருந்து வர படைதான். எனக்கு புரிஞ்சு போச்சு அண்ணா. அந்த பொல்லாத பரதன் ஆட்சி பீடத்துக்கு வந்தாச்சு. எங்க நீங்களும் நானும் அவனோட அதிகாரத்துக்கு எதிரா ஒரு நாள் வந்து நிப்போமோன்னு நினைச்சு அவன் நம்மள தாக்கி அழிக்க பெரிய படையோட வந்துட்டு இருக்கான். அண்ணா, உடனே அண்ணிய பாதுகாப்பா ஒளிஞ்சுக்க சொல்லுங்க. நீங்க கவசத்தை அணிஞ்சுக்கிட்டு ஆயுதங்களையும் எடுத்துக்கிட்டு வாங்க. நம்ம மலையில ஏறி நின்னு அங்க இருந்து நம்மளோட பரம எதிரியான இந்த பரதனை தாக்கலாம். அந்த கைகேயி பண்ணின சதியினால சிம்மாசனத்துல வந்து உட்கார்ந்திருக்கிற அவனுக்கு என்ன ஒரு கெட்ட புத்தி பாருங்க. என் கையாலேயே நான் அவனை கொல்லுவேன். நம்ம எதிரியை அழிக்கிறது பாவம் ஒன்றும் இல்லை. அவன் செத்தப்புறம் நீங்க அயோத்தி சிம்மாசனத்துல அமர்ந்து இந்த உலகத்தையே ஆள போறீங்க. இத்தனை நாளா என் மனசுக்குள்ள கொதிச்சுக்கிட்டு இருந்த வன்மம் இன்னியோட தீர்ந்துடும். அந்த கைகேயையும் அவளோட வேலைக்காரியையும் நான் கொல்லுவேன். எதிர்த்து வர எல்லா படைகளையும் நான் ஒண்டி ஆள அழிப்பேன். இன்னைக்கு இந்த சித்திரக்கூடத்துல ரத்த ஆறு ஓட போகுது பாருங்க அப்படின்னு பயங்கர கோவத்தோட பேசினான். குழந்தைங்களா, இந்த லக்ஷ்மணனோட சுபாவமே இப்படித்தான். இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இல்லையா? ராமன் காட்டுக்கு போகணும், பரதன் நாட்டை ஆளணும்னு கைகேயி வரம் வாங்கிக்கிட்ட செய்தி தெரிஞ்சதும் லக்ஷ்மணன் எப்படி கோவத்தோட தாம் தூம்னு குதிச்சான், ஞாபகம் இருக்குல்ல? அதே மாதிரி தான் இப்பவும். பரதன் ரொம்ப நல்லவனாச்சே, இப்படிப்பட்ட காரியம் செய்வானான்னு கொஞ்சம் கூட அவன் யோசிச்சே பார்க்கல. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு. கேட்டிருக்கீங்களோ? இல்லையா? அப்படின்னா என்னன்னு உங்க அப்பா அம்மா கிட்ட கேளுங்க. ஆனா லக்ஷ்மணன் சொன்னதை கேட்டு ராமர் ஒன்னும் அலட்டிக்கவே இல்லை. என்ன, ரொம்பவே நல்ல மனுஷனான என் தம்பி பரதன் இங்க வரானா? வரட்டுமே. ஆயுதம் எல்லாம் தாங்கி படையோட வரானா? வரட்டுமே. அவனை நான் எதுக்கு ஆயுதம் தாங்கி எதிர்க்கணும்? அப்பாவோட வாக்க நிறைவேற்றுறதுக்காக நான் எப்போ ஆட்சி வேண்டாம்னு சொல்லிட்டு காட்டுக்கு வந்தாச்சோ அப்போ அந்த பரதனை கொன்னு நான் என்ன சாதிக்க போறேன்? என்னோட தர்மம், செல்வம், ஆசைகள் எல்லாமே என் சகோதரர்களான உங்களுக்குத்தான். நான் நினைச்சா இந்த உலகத்தையே என் ஆட்சிக்கு கீழே கொண்டு வர முடியும். ஆனா அதுக்காக ஒரு நாளும் நான் அதர்ம வழியை கடைபிடிக்க மாட்டேன். அதர்மமான வழியில எனக்கு இந்திரலோகமே கிடைக்கும்னாலும் நான் அதை சீந்த கூட மாட்டேன். நீயோ பரதனோ சத்ருக்னனோ இல்லாம நான் ஏதாவது சுகம் அனுபவிக்கணும்னா அதை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அது போகட்டும், நம்ம பரதனை பத்தி நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? அவனுக்கு தான் சகோதரர்களான நம்ம பேர்ல எத்தனை பாசம் உண்டுன்னு உனக்கு தெரியாதா? பரதன் அயோத்திக்கு திரும்பி வந்ததும் விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பான். நான் அவங்க 2 பேர் கூடவும் மர ஊறி தரிச்சு காட்டுக்கு போயாச்சுன்னு கேட்டதும் அவன் ரொம்பவே வேதனைப்பட்டிருப்பான். கண்டிப்பா அவன் கைகேயிய கண்ணா பின்னான்னு திட்டியிருப்பான்.
உடனே என்ன பார்த்தாகணுங்கிற ஆசையில நம்ம அப்பா கிட்ட அனுமதி வாங்கிக்கிட்டு இங்க கிளம்பி வந்திருப்பான். அவனுக்கு வேற எந்த கெட்ட நோக்கமும் இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னாரு ராமர். தொடர்ந்து, லக்ஷ்மணா, நம்ம பரதனை பத்தி நீ இவ்வளவு கேவலமா நினைக்கலாமா? அவன் எப்பவாவது உன்னை புண்படுத்தி இருக்கானா? அவன் மேல எப்படி உனக்கு இவ்வளவு வன்மம் வந்தது? அவன் மனசு நோகிற மாதிரி நீ ஒரு வார்த்தை பேசினாலும் அது என்னையே புண்படுத்துற மாதிரி தான். ஏன், உனக்கு அயோத்தி அரியணையில உட்கார்ந்து ஆட்சி பண்ணணும்னு ஏதாவது ஆசை இருக்கா என்ன? அப்படி இருந்தா சொல்லு, நானே பரதன் கிட்ட பேசுறேன். பரதா, நீ லக்ஷ்மணனுக்கு உன் ராஜ பதவியை விட்டு கொடுத்துடுன்னு நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும், உடனே மறு வார்த்தை இல்லாம சரின்னான்னு ஒத்துப்பான் அவன். அப்படின்னு ராமர் சொன்னதும் லக்ஷ்மணன் தன்னோட தப்ப உணர்ந்து கூனி குறுகி போயிட்டான். அப்புறம் சின்ன குரல்ல, ஒருவேளை அப்பா தசரதர் தான் நம்மள பார்க்க வந்திருக்காரோ என்னவோ அப்படின்னா. ஆ, அது வேணா சாத்தியம். நாமெல்லாம் அரச போகத்துக்கே பழகினவங்களாச்சே, காட்டுல எவ்வளவு கஷ்டப்படுறோமோன்னு கவலைப்பட்டு நம்மள வற்புறுத்தி கூட்டிக்கிட்டு போகலாம்னு நினைச்சு வந்திருக்காரோ என்னவோ அப்படின்னாரு ராமர். தூரத்துல பரதன் கிளம்பி பரபரன்னு நடந்து வரான். அவன் பின்னாடியே கொஞ்சம் தள்ளி சத்ருக்னன் வரான். பரதன் ஏற்கனவே வசிஷ்டர்கிட்ட கொஞ்ச நேரம் கழிச்சு தன்னோட தாய்மார்களை கூட்டிக்கிட்டு அவர் வரட்டும்னு சொல்லியிருந்தான். ராமன் இருக்கிற குடிசைக்கு வெளியே ஹோமகுண்டம் புகஞ்சிட்டு இருக்கு. குடிசைக்கு வர வழியில அங்கங்க மரங்கள்ல மர உரிகள் தொங்கி காஞ்சிட்டு இருக்கு. யானை, மான் மாதிரி மிருகங்களோட உலர்ந்த சாணத்தை குவிச்சு வச்சிருக்காங்க. குடிசையோட வெளி சுவர்ல அம்பரா தூளியில பளபளன்னு பல அம்புகள் மின்னிக்கிட்டு இருக்கு. சுவர்ல பெரிய வாட்களும் கேடயமும் கவசமும் தொங்கிக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் பார்த்ததும் அந்த குடில்ல தான் ராமன் இருக்கணும்னு பரதனுக்கு தோணிடுச்சு. நெஞ்சு படபடக்க வேகமா அங்க வரான். உள்ள ராமர் மான் தோல் ஆட தரிச்சு, தலையில ஜடாமுடியோட, கம்பீரமான தோற்றத்துல, தெய்வீக ஒளியோட தர்ப்பப்புல் விரிச்ச தரையில உட்கார்ந்துகிட்டு இருக்கிறதும், பக்கத்திலேயே லக்ஷ்மணனும் சீத்தையும் உட்கார்ந்துட்டு இருக்கிறதும் தெரியுது. அடடா! வண்ண வண்ண பட்டாடை உடுத்தி கிரீடம் தரிச்சுக்கிட்டு, மலர் மாலைகளும் நகைகளும் அணிஞ்சு, வாசனை திரவியங்கள் பூசிக்கிட்டு, கம்பீரமா சிம்மாசனத்துல அமர்ந்திருக்க வேண்டிய ராமர் இப்படி மான் தோலும் ஜடாமுடியுமா புழுதி பூசின வெறும் உடம்போட தரையில உட்கார்ந்திருக்கிறது என்ன கொடுமை அப்படின்னு நினைச்சு மனசுல துக்கம் அடைக்க, அண்ணா, அண்ணா அப்படின்னு கதறிக்கிட்டே நேரா ராமர் கிட்ட போய் அவர் காலில் விழறான். பின்னாடியே வந்த சத்ருக்னனும் அழுதுகிட்டே ராமர் பாதத்துல விழுந்து வணங்குறான். ராமர் அவங்க 2 பேரையும் எழுப்பி அப்படியே அணைச்சுக்கிறாரு. அவரோட கண்ல இருந்தும் தார தாரையா கண்ணீர் வழியுது. பரதனை தன்னோட மடியிலேயே சின்ன புள்ள மாதிரி உட்காத்தி வச்சுக்கிட்டு அவன்கிட்ட அவர் விவரமா பலதும் விசாரிக்கிறாரு. பரதா, என்ன இப்படி இழைச்சி வெளுத்து போயிருக்க? உடம்புக்கு ஒன்றும் இல்லையே, எதுக்கு இவ்வளவு அவசரமா என்னை பார்க்க வந்திருக்க? அப்பா எங்க? அவரையும் கூட்டிகிட்டு வரலையா? அவருக்கு உடம்பு முடியலையா என்ன? அவர் வர முடியலன்னா நீ ஏன் அவரை தனியா விட்டுட்டு வந்த? நம்ம அம்மாக்கள் எல்லாரும் நலமா அப்படின்னு விசாரிச்சாரு. அதோட நிக்காம ராமர் பரதன் ஆட்சி பொறுப்பை ஏத்துக்கிட்டு இருப்பான்னு நினைச்சு அவன் ஒரு ராஜாவா செய்ய வேண்டிய கடமைகள் என்னென்ன, கடைபிடிக்க வேண்டிய தர்மங்கள் என்ன, அவன் எப்படி நடந்துக்கணும், எந்தெந்த காரியங்கள்ல விழிப்பா இருக்கணுங்கிறதெல்லாம் எடுத்து சொல்லி அவன் அப்படியெல்லாம் நடந்துக்கிறானான்னெல்லாம் கேட்கிறாரு. குழந்தைங்களா, வால்மீகி முனிவர் ஒரு அத்தியாயம் பூரா இந்த மாதிரி ராமன் கேட்ட கேள்விகளை எல்லாம் விளக்கியிருக்காரு. நீங்க பெரியவங்களா வளர்ந்ததும் கண்டிப்பா ராமாயணத்தோட இந்த பகுதியை விரிவா படிச்சு பார்க்கணும். பிற்காலத்துல நீங்க ஒரு ஆட்சியாளராவோ ஒரு நிறுவனத்தோட பொறுப்பாளராவோ ஆனா நீங்க எப்படியெல்லாம் நடந்துக்கணும், எதுலெல்லாம் விழிப்பா இருக்கணும்னு சொல்லித்தர ஏராளமான நல்ல விஷயங்கள் இதுல அடங்கியிருக்கு. என்ன, ஞாபகம் வச்சுப்பீங்களா? சரி, கதைக்கு போவோம். அப்புறம் ராமர், சரி பரதா, இப்போ நீ எதுக்காக என்ன பார்க்க வந்தன்னு சொல்லு அப்படின்னாரு. பரதன் கைய கூப்பிக்கிட்டு ரொம்ப சோகத்தோட, ராமா, நம்ம அப்பா தசரதர் உன்னை பிரிஞ்ச சோகம் தாங்க முடியாம உடம்ப விட்டுட்டு மேலுலகம் போயிட்டார். என் தாய் கைகேயோட புடிவாதத்தோட பலனா அவர் உன்னை காட்டுக்கு அனுப்பின பாவத்தை செஞ்சு வாழ்நாள் பூரா ஈட்டின புகழையெல்லாம் இழந்து செத்து போயிட்டார். இந்த ராஜ்யத்தை தான் புள்ள ஆள தான் சௌக்கியமா வாழணுங்கிற அடங்காத ஆசை நிறைவேறாம கட்டின புருஷனையும் இழந்து விதவையாகிட்ட இந்த கைகேயி அம்மா இனி நரகத்துல தான் போய் வாழ்வா. ராமா, நான் வந்திருக்கிற காரியம் ஒன்னே ஒண்ணுதான். நீ திரும்ப அயோத்திக்கு வந்து சிம்மாசனத்துல அமர்ந்து ஆட்சி பொறுப்பை ஏத்துக்கிட்டு எல்லாருக்கும் சந்தோஷத்தை தரணும். நான் உனக்கு வேலைக்காரனா சேவை செய்வேன், அவ்வளவுதான் அப்படின்னா பரதன். தசரதர் காலம் ஆயிட்டாருங்கிற செய்தி காதுல விழுந்ததும்
ராமருக்கு தலையில இடியே விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. தாங்க முடியாத துக்கத்துல அவருக்கு தலை சுத்தி ஒரு கணம் மயக்கம் வந்து சாஞ்சிட்டாரு. அப்புறம் சுதாரிச்சு எழுந்து, ஐயோ, என் காரணமா துக்கப்பட்டு அப்பா உசிரையே விட்டுட்டாரா? அவருக்கு இறுதி கடன் பண்றதுக்கு கூட நான் இல்லாம போயிட்டேனே. பரதா, நீயாவது அவருக்கு இறுதி கடன்களை நல்லா பண்ணின இல்லையா? அந்த மட்டுக்கும் நல்லதா போச்சு. அவருக்கு நான் கொடுத்த வாக்க மீறி 14 வருஷம் காட்டு வாழ்க்கைய முடிக்காம ஒரு காலும் திரும்பி வரப்போறதில்ல. அப்படியே நான் வந்தா கூட அயோத்தியில எனக்கு என்ன இருக்கு? என் மேல சதா பாசத்தை பொழிஞ்சு என் நல்ல குணங்களை எப்பவும் பாராட்டி அவர் பேசுற வார்த்தைகளை இனி நான் கேட்க முடியாதே. அவர் மாதிரி ஆட்சி பண்ண இனிமே ஒரு ராஜா அயோத்திக்கு கிடைக்குமா என்ன? ஐயோ, யாரால என் துக்கத்தை ஆத்த முடியும்? லக்ஷ்மணா, கேட்டியா? நம்ம அப்பா போயிட்டாராம். சீதே, கேட்டியா? உன் அன்பான மாமனார் உலகத்தை விட்டே போயிட்டாராம். ராமர் இப்படியெல்லாம் புலம்பி அழுததை கேட்டு எல்லாருமா சேர்ந்து கண்ணீர் விடுறாங்க. சகோதரர்கள் 3 பேரும் ராமருக்கு ஆறுதல் சொல்லி, சரி, நடந்தது நடந்து போச்சு. நீ மூத்த பிள்ளையா அப்பாவுக்கு செலுத்த வேண்டிய நீர்க்கடன்களை வந்து பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ராமர் பெருமூச்சு விட்டுக்கிட்டே எழுந்து நீர்க்கடன் செய்யறதுக்கான பொருள்களை லக்ஷ்மணனை எடுத்து வரச் சொல்லி மந்தாகினி நதியை நோக்கி கிளம்புறாரு. அவர் நட தள்ளாடி சுமந்திரர் வந்து ராமர் கைய பிடிச்சு கூட்டிக்கிட்டு போறார். நதியில இறங்கி கையில நீர் எடுத்து வார்த்து மந்திரங்களை சொல்லி முறைப்படி நீர்க்கடன்கள் செய்றார். கரையில உணவை பிண்டங்களா பிடிச்சு வச்சு இங்குடி பழத்தோட சாறையும் வச்சு தசரதர் அதை சாப்பிட்டு பசியாறணும்னு வேண்டிக்கிறார். இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ராமர் குடிலுக்கு திரும்பி வந்ததும் இன்னும் துக்கம் அடங்காம தன்னோட 3 சகோதரர்களையும் கட்டி பிடிச்சுக்கிட்டு ஓன்னு அழறாரு. சீத்தையும் அழறா. 4 சகோதரர்களும் ஒன்னா சேர்ந்து அழற ஒலி ஏதோ சிங்கங்கள் உருமுறது மாதிரி பெரிய சத்தத்தோட அந்த பகுதி முழுக்க எதிரொலிக்குது. தூரத்துல தங்கி இருக்கிற படையினருக்கும் மந்திரிமார்களுக்கும் மத்த எல்லாருக்கும் கூட இந்த அழுக ஒலி காதுல விழுந்துடுச்சான். அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ராமர் கிட்ட தசரதர் காலமான செய்திய சொல்லிட்டாங்கன்னு. அந்த துக்கம் தாங்காம ராமர் தன்னோட சகோதரர்களோட சேர்ந்து அழற ஒலிதான் இதுன்னு தெரிஞ்சிருச்சு. அவங்க எல்லாருக்குமே ராமனை உடனே பார்க்கணும், 4 சகோதரர்களும் ஒன்னு சேர்ந்திருக்கிற காட்சிய பார்க்கணும்னு கட்டுக்கடங்காத ஆவல். பரதன், நீங்க எல்லாரும் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனதையெல்லாம் மறந்தே போயிட்டாங்க. எல்லாருமா பரபரன்னு உடனே குதிரைகள்லையும் யானைகள் மேலையும் ரதங்கள்லையும் வண்டிகள்லையும் ஏறிக்கிட்டு உடனே ராமரோட குடிலிருந்த திசையை நோக்கி வராங்க. நிறைய பேர் ஓடியும் வராங்க. வழியெல்லாம் அவங்க கைகேயியையும் மந்திரையையும் திட்டிக்கிட்டே வேற வராங்க. இப்படி கூட்டமா ஒலி எழுப்பிட்டு எல்லாருமா புழுதியை கிளப்பிக்கிட்டு அங்க ஓடி வரும்போது சித்திரக்கூட பகுதியோட அமைதியே கெட்டுப்போச்சு. அங்க சுதந்திரமா உலாத்திட்டு இருக்கிற மான்களும் யானைகளும் மற்ற மிருகங்களும் பறவை கூட்டங்களும் மிரண்டு போய் எல்லா திக்குலையும் ஓடுதுங்க. ஓடி வந்தவங்க எல்லாரும் ராமர் சகோதரர்கள் சூழ தரையில உட்கார்ந்திருக்கிறத பாக்குறாங்க. கண்ணீர் விட்டுக்கிட்டே அவங்களும் ராமர் பக்கத்துல முட்டி மோதிக்கிட்டு போறாங்க. சில பேர் கால்ல விழறாங்க. ராமர் அவங்க எல்லாரையும் அன்போட பாக்கறாரு. சிலர் அணைச்சுக்கிறாரு, சிலரை தடவி கொடுக்கறாரு. தாய்மார்கள் 3 பேரும் கூட வந்து சேர்ந்தாச்சு. அவங்கள பார்த்ததும் ராமர் போய் கால்ல விழுந்து வணங்குறாரு. ராமரோட தலையில கை வச்சு அவங்க ஆசீர்வாதம் பண்றாங்க. தொடர்ந்து லக்ஷ்மணனும் சீத்தையும் வந்து அன்னைமார்களோட கால்ல விழுந்து வணங்குறாங்க. கௌசல்யை பாசத்தோட தன் மருமகள் சீத்தையை அணைச்சுக்கிறா. அங்கு வந்து சேர்ந்த வசிஷ்ட முனிவரோட கால்ல விழுந்து அவர் பாதத்தை கையால தொட்டு ராமர் தன்னோட மரியாதையை தெரிவிச்சுக்கிறாரு. ராமர் வசிஷ்டரை உட்கார சொல்லிட்டு அவர் பக்கத்துல தானும் உட்கார்ந்துக்கிறாரு. பரதன் உட்பட மத்த முக்கிய பிரமுகர்கள் எல்லாரும் ராமனுக்கு நேரா வந்து உட்கார்ந்துக்கிறாங்க. அப்போ பரதன் எழுந்து ராமரை பார்த்து கை கூப்பிக்கிட்டு ஏதோ பேச தயாரானான். கூடியிருந்த எல்லாரும் பரதன் என்ன பேச போறான்னு கேட்க ஆவலோட அமைதியா அவனையே பாக்குறாங்க. அப்போ பரதன் என்ன பேசினா அத அடுத்த பகுதியில பார்க்கலாம். அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க.